வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. மாவட்டங்க ஐயா, இது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி. நம்ம தொகுதியிலேருந்து இந்த விதையாய் விழுந்த வீர மறவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக விராலிமலை தொகுதியிலேருந்து 2 பேருந்தில் 100-150 உறவுகளோடு வந்திருக்கிறோம். அதே போல் எங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலேருந்தும் பேருந்து சிற்றுந்து எடுத்து கிட்டத்தட்ட மாவட்ட சார்பாக ஒரு 500 பேர் வரைக்கும் வந்திருப்போம். அதாவது சட்டமன்றவா பாராளுமன்ற மொத்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பாக ஒரு 500 பேர் வந்திருப்போம். இவ்வளவு பேர் வரீங்களா? இதுக்காக போக்குவரத்து செலவு எப்படிங்க? இது எல்லாமே நம்ம ஒரு உணர்வா கொள்கைக்காக நிக்கிறவங்க. நம்ம கூத்தாடிக்காக நிக்கிறவங்க இல்ல, கொள்கைக்காக நிக்கிறவங்க. கூத்தாடிக்காக நிக்கிறவங்களே பல ஆயிரங்களை செலவு பண்ணும்போது இந்த மண்ணை மக்களையும் மொழியையும் காப்பாற்றுறதுக்காக நிக்கிற, கொள்கைக்காக நிக்கிற நம்ம திரள் நிதியா நம்ம உறவுல இருந்து திரட்டி தான், இன்னும் சொல்ல போனா அண்ணன் சொல்ற மாதிரி பிச்சை எடுத்து தான் நாங்க வர்றோம். எல்லா உறவுகளும் வந்திருக்க உறவுகள் எல்லாரும் காசு கொடுத்துருக்காங்க. வராதவர்களும் வர இயலாத உறவுகளும் நிதி கொடுத்து நீங்க போயிட்டு வாங்கன்னு எங்களை வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ விராலிமலை தொகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேருந்துக்கு ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா வரைக்கும் செலவாகும். உணவு, போக்குவரத்து, நம்மளோட வேலை இழப்பு இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ போய் நிற்கும். வர இயலாத உறவுகள் நிதியாக நின்று உதவுறாங்க. வர முடிஞ்ச உறவுகள் இங்கே வந்து நிற்கிறோம் காலத்தில். இந்த வீர மரலுக்கு வீர வணக்கம் செலுத்துறோட வேற ஒன்றும் பெரிய பாக்கியம் எங்களுக்கு இல்லை. அது எங்களோட கடமை. இது எங்களோட தலைமுறை பயன். பிச்சை எடுக்கணுமா, சீமான் இதுல சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. அதாவது கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கறத விட இந்த மண்ணை மக்களையும் காப்பாற்றுறதுக்காக பிச்சை எடுத்து இந்த கட்சியை வளர்த்து இந்த மக்களுக்காக ஒரு அரசு அதிகாரத்தை நிறுவனங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க நாங்கள் திருநிதி எடுக்கிறது கௌரவமாக தான் பார்க்குறோம். நாங்கள் ஆற்று முனலை விற்றோ, கிரானைட் குவாரி கொள்ளையடிச்சோ, கள்ளச்சாராயம் விற்றோ அல்லது சாரா ஆலைகள் நடத்தியோ நாங்கள் திருநிதி எடுக்கலை. சரிங்களா? என் மக்களை குடிக்க வச்சு அவங்ககிட்ட இருந்து நிதி வாங்கி சொத்து சேர்க்கலை. என் மக்களை காப்பாற்றுறதுக்காக எங்கள் மக்களிடத்துலேருந்து நாங்களே விரும்பி போட்டுக்கிற நிதி தான் இது. திரள் நிதினா வேற யாரோ மாற்று கட்சியில் உள்ளவங்களோ வேற யாரோ கொடுக்க போகிற கிடையாது. எங்கள் கட்சிக்குள்ள கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்று நிற்கிற உருவல் கொடுக்குற நிதி தானே இது திரள் நிதியை தவிர இது எங்கேயோ மணல் கொள்ளையிட்டையோ மலையை கொள்ளையடிக்கிறவர்கள்ட்டையோ வாங்கலை. இது கட்சிக்குள்ள உள்ள உறவுகள் கட்சிக்காக கொடுக்க போகிற நிதி தான் திரள் நிதி. இது பிச்சை எடுக்கிற நிதியெல்லாம் இல்லை. எங்களோட காசு, எங்களோட உரிமை, எங்களோட கொள்கைக்காக நாங்கள் நிற்கிறோம். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களுடைய ஒரு நாள் அந்த வருமானம், பொருளாதாரம் போகுமே. இனமானத்தோட வருமானம் பெரிதில்லை நாங்கள் நினைக்கிறவங்க. அதை எங்கள் அண்ணன் எங்களுக்கு தொடர்ந்து கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இனமானத்துக்காக நிற்கிறோம். வருடத்தில் 2 நாட்கள் முக்கியமான நாட்கள் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில். ஒன்று மாவீரர் நாள், இன்னொன்று இனநிகழ்ச்சி மாநாடு. இது 2 தான் முக்கியம். இது கட்சிக்காக வராமல் இருக்கிறவங்க கூட இந்த 2 நாட்கள் வரணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த 2 நாள் நின்றுவோம். அது மாவீரர் நாளுக்கு வீர வணக்கம் செலுத்துறதையும் இனநிகழ்ச்சி மாநாட்டுக்காக கூடுறதையும் ஒரு இன உணர்வாகவும் இனமானமாகவும் பார்க்குறமே தவிர அதை வருமானமாக நாங்கள் பார்க்கல, வருமான இழப்பீடாகவும் பார்க்கல. இதுக்காக நாங்கள் எதை வேணாலும் இழக்க தயாராகும். ஒரு சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் ஒரு பொருள், ஆவி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. ஈழத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்ற உறவுகள் எல்லாத்தையுமே இழந்து நின்றவங்களுக்கு பற்றியில் ஒரு நாள் வருமானத்தை இழக்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. அங்கே போயிருக்காங்களா களத்தில்? கண்டிப்பாக நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேருந்தில் வந்திருக்கோம். வாய்ப்பு இருக்கிற உறவுகள் நேற்று இரவு கிளம்பி காலையில் அதிக இங்கே பலகை வைக்கிறது, விளம்பர அந்த ஏற்பாடுகள் பண்ணுறது, கொடி ஊன்றது, அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்புகள், வாகனங்களை ஒருங்கிணைத்து நிறுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி உதவிகள்லாம் எல்லா தொழிலுமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் தொழிலேருந்து உறவுகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கட்சியிலேருந்து உங்களுக்கு அழுத்தம் வருதா நீங்கள் செய்யணும் அப்படின்ற? இது இனமானதுக்காக விரும்பி செய்கிறது. இதை யாரும் அழுத்தம் கொடுத்து செய்ய வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எல்லாருமே விரும்பி தான் நிற்கிறோம். எல்லாத்தையுமே விரும்பி தான் ஏற்றுக்கொண்டு செய்கிறோம். நாங்கள் நேற்று தேசிய தலைவர் பிறந்த நாள் குருதி கொடை கொடுக்குறோம். யாரும் அழுத்தம் கொடுத்து எங்கள் உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போகலை. நாங்கள் விரும்பி கொடுக்குறது தான். அதே போல் தேசிய தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று இனிப்பு கொடுக்குறோம், நிறைய நிகழ்வுகள் முன்னெடுக்கிறோம், விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம், பள்ளி குழந்தைகளுக்கு உதவிகள் பண்ணுறோம், ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் பண்ணுறோம், மருத்துவமனையில் உணவுகள் கொடுக்குறோம். இதெல்லாமே நாங்கள் விரும்பி தான் செய்கிறோமே தவிர யாரும் அழுத்தம் கொடுத்தலாம் செய்யலை. இது மற்ற கட்சி மாதிரி கிடையாதுங்க. திராவிட கட்சியில் வேணால் உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. மாவட்ட செயலரா நீ இதை பண்ணுன்னு அழுத்தம் கொடுப்பாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு மாவட்ட செயலர், இவங்களுக்கு கீழே நான் விளைஞ்சிட்டு இருப்பேன். இவர் எங்கள் தொகுதி கீழே இருப்பார், இவர் எனக்கு மேலே விளைஞ்சிட்டு இருப்பார். இங்கே இந்த மாவட்ட செயலர் இதை செய்யணும், ஒன்றிய செயலர் இதை செய்யணும்னு சொல்லி திராவிட கட்சிகளை போல இந்த நாம் தமிழ் கட்சியில் எந்த ஒரு அழுத்தமுமே கிடையாது. அப்படி எங்களை எங்கள் அண்ணன் வளர்க்கலை. எங்கள் அண்ணன் எங்களை தம்பியாக தான் பார்க்குறாரு தவிர ஒரு தொண்டனாவோ ஒரு முதலீடு கொடுக்குற முதலைகளாவோ எங்களை பார்க்கல. தம்பிகளா பார்க்குறாரு, அன்பால வேலை வாங்குறாரு. இது அன்பான சர்வாதிகாரம் தவிர அழுத்தமான சர்வாதிகாரம் கிடையாது. தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாமல் மக்களை சந்திக்க துப்பு இல்லாமல் ஓடுறதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். அவங்க கட்சி தொண்டர்களே அவங்களை நெருங்க முடியாமல் இருக்கிறது தான் சர்வாதிகாரம். அவங்களோட எந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். இது அன்பான சர்வாதிகாரன்றது சர்வாதிகாரமே கிடையாது. அது நம்ம மற்றவங்க சொல்கிறதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இது ஒரு அன்பால் கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு தானே தவிர இது நாம் தமிழர் குடும்பம் தானே தவிர இது ஒரு கழகமோ கட்சியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க அன்பான சர்வாதிகாரத்தை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கிறோம். கட்சி தலைமையை போய் கூட அணுக முடியாது. நாம் தமிழர் கட்சியில் எப்படி அணுக முடியுமா? நாம் தமிழர் கட்சியில் கிளை பொறுப்பாளர் கூட அண்ணனை அணுக முடியும்.
அண்ணனோட பகிரியன் வந்து சொல்லப்போனால் 32 லட்சம் வாக்கு செலுத்தி 36 லட்சம் வாக்குகள் இந்த 2024 செலுத்தியிருக்கிறாங்க. இதில் உறுப்பினர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேர்கிட்டையுமே எங்கள் அண்ணனோட நம்பர் இருக்குது. அவங்களோட அண்ணனோட பகிரில் தொடர்புகளெல்லாம் பகிரிக்க குரல் பதிவு வச்சா உடனடியாக அண்ணன் எப்போவுமே ஓய்வாக இருக்கிறப்ப ஃபுல்லாக திருப்பி பதில் வைப்பாங்க. இதில் வந்து தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல எங்கள் அண்ணன் இல்லை, நாங்களும் அப்படி இல்லை. எல்லாருமே தொடர்பு கொள்ளலாம். தலைமைக்கு போனால் அண்ணனை சந்திக்கலாம், ராவணங்குடியில். அல்லது அண்ணனை பிறந்த நாளுக்கு நவம்பர் 8ஆம் தேதி இப்போ 20 நாள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அவரோட இல்லத்தில் போய் சந்திச்சு அவரோட புகைப்படம் எடுத்து நாங்கள்லாம் பதிவு வச்சிருக்கிறோம். அதனால தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல எங்கள் அண்ணன் இருக்கிறாரு. அப்படி ஒன்றும் இரும்பு கரங்கள் கொண்டு அவரை சூழ்ந்து யாரும் இல்லை. அது வந்து தமிழகத்தை ஆள்றவங்க வேணா இரும்பு கரத்தோட இரும்பு கூண்டுக்குள்ள வேணா இருக்கலாமே தவிர எங்கள் அண்ணன் வந்து கரும்பு கூண்டுக்குள்ள இருக்கிறாரு. அதனால இது வந்து நாங்கள் சர்வ எளிமையாக தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல எங்கள் அண்ணன் இருக்கிறார். நாங்களும் அப்படி தான் இருக்கோம். மாவீரர் நாள் இதை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் தமிழகத்தில் வந்து யார் யாரோ தமிழகத்தின் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தமிழகத்தோட முதல் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்லி நிரூபிச்சதே எங்கள் அண்ணன் தான், சீமான் தான். அதுக்கப்புறம் தான் இந்த இளைஞர்கள் நிறைய பேருக்கு வந்து தேசிய தலைவர்னா யார், அவரோட அர்ப்பணிப்பு என்ன, அவரோட தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதே போல் அவருக்கு கீழே இயங்கின வீரர்கள் பல பேர் வந்து இந்த மண்ணுக்காகவும் உரிமைக்காகவும் உயிரை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட தியாகத்தை வந்து இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து எடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அதை அண்ணன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் முழுசாக ஒத்துழைப்பு கொடுப்போம். எத்தனையோ பேர் வர்றாங்க. மே 18 நவம்பர் மாவீரர் நாள்பாங்க. எல்லாம் வந்து ஒரு விட்டில் பூச்சி மாதிரி 2 வருஷத்துல காணாமல் போயிடுவாங்க. திராவிட பூகம்பத்திட்ட இவங்க காணாமல் போயிடுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் மட்டும் தான் இது வரைக்கும் தொடர்ந்து கட்சி ஆரம்பித்த இயக்க காலத்தில் இருந்தும் சரி, கட்சி ஆரம்பித்த பின்பும் சரி, தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மழையானாலும் புயலானாலும் வெயிலானாலும் என்ன இயற்கை சிட்டங்கள் எது வந்தாலும் பொருளாதார பிரச்சனை எது வந்தாலும் கட்சிக்குள்ள 1000 பிரச்சனைகள் சொல்லி மற்றவங்க சொல்லி இப்போ ஒரு பிம்பத்தை உருவாக்கினா கூட இந்த நிகழ்வுகள் வந்து எக்காரணம் கொண்டு எந்த ஆண்டு தடைபடாமல் எங்கள் அண்ணன் கொண்டு போகிறதே எங்கள் அண்ணனோட முதல் வெற்றி. இன்னைக்கு தமிழ் தேசத்தை பேச வச்சிருக்கதே இந்த மாவீரர் நாள் நிகழ்வு முன்னெடுத்தது மூலியமா மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்ட அந்த எழுச்சி தான் தமிழ் தேசத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து விஜய் தமிழ் தேசம் பேசுனா அது காரணமே எங்களை போன்ற இளைஞர்கள் தமிழ் தேசம் பேச ஆரம்பிச்சதான். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி மாவீரர் நாள் இணையச்சி மாநாடை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. அதனால இது அண்ணன் தொடர்ந்து முன்னெடுப்பாங்க. இதை நாங்கள் உறுதுணையாக அனுப்போம். இது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இது கண்டிப்பான தேவையான ஒன்று. இப்போ விஜய் தமிழ் தேசியம் எடுத்திருக்காரு அப்படின்றீங்களா அண்ணனை பார்த்து? ஆனால் நேற்று வந்து தலைவர் பிறந்த நாள்ன்றீங்க, அவருக்கு ஒரு எக்ஸ்வாலயத்தில் எதுவுமே பதிவும் போடல. இன்னைக்கு மாவீரர் தினம் இது வரைக்கும் எதுவும் பதிவு போடல. நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்தே எளிமையாக புரிஞ்சிக்க முடியுது. சகோதரர் விஜய் வந்து திராவிட ஒரு கண்ணு, தமிழ் தேசம் ஒரு கண்ணுன்னு சொல்கிறாங்க. திராவிடத்தை முன்னிலைப்படுத்துகிற விதமாக அவர் வந்து பெரியார் திருவுருவ படங்களை அவரோட மாநாட்டில் பயன்படுத்தினாங்க. பெரியாரோட நிகழ்வுக்கு வந்து ஒரு மலவணக்கம் வைக்கிறாரு. ஆனால் இதே திரைத்துறையிலேருந்து வந்த விஜய் ஏன் ஒரு தமிழ் தேசிய தலைவருக்கு நேற்று ஒரு மேதகு பிரபாகரனுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கலை? இந்த மாவீரர் நாள் பற்றி அவர் ஏன் பேசலை? இதுலேருந்தே தெரியுது அவருக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாது. அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டதாக அவர் பேசுகிறாரு. அவர் ஒரு திரை நடிகர். திரைப்படத்தில் எப்படி இயக்குனர் எழுதி கொடுத்ததை நடித்தாரோ அதே போல் அரசியல்லையும் அவர் எழுதி கொடுக்கப்பட்டதை வாசிக்கிறாரு. தமிழ் தேசியம்னா அவருக்கு என்னன்னே தெரியாதுங்க. அதான் உண்மை. எழுதி கொடுக்கப்பட்டதை அப்படியே வந்து ஒரு மேடையில் பேசிட்டார். தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிட ஒரு கண்ணு பேசினாரே தவிர அவருக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாது. அதான் உண்மை. ஈழ வரலாறு அவருக்கு என்னன்னு தெரியுமா? ஈழ வரலாறு பற்றி தெரிஞ்சுதான் அவர் ஏன் இன்னைக்கு இந்த நிகழ்வு முன்னெடுக்கலை? நேற்று ஏன் தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலை? இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாதுங்கிறதா உண்மை. அவர் தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்கிறதே வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஏமாற்றி அவர் இப்போ நாம் தமிழர்னு ஒரு தமிழ் தேசிய பேரெழுச்சி இருக்குல்ல, அந்த பேரெழுச்சியை மந்து பண்ணுறதுக்கான தான் அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் முழுக்க முழுக்க அவர் ஒரு திராவிட கைக்கூலி தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு சொல்லி அண்ணன் சீமானால் அறிவிக்கப்பட்டு தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து மிகப்பெரிய எழுச்சியாக கொண்டு போகிறப்ப அவங்க வந்து தமிழ்நாடு நாள்னு சொல்லி வேற ஒரு தேதி அறிவிப்பாங்க. நவம்பர் 1 வந்து எல்லை பிரிக்கப்பட்ட நாள்னு கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த நவம்பர் 26, 27 பார்த்தீங்கன்னா சரியாக மாவீரர் நாள் பேரெழுச்சியாக வரும்போது உதயநிதியோட பிறந்த நாள் வந்து பெருசாக கொண்டாடுவாங்க. இளைய தளபதி அடுத்த தலைவர்னு சொல்லி. அவங்க வந்து தமிழ் தேசத்தை கொண்டாட மாட்டாங்க, அவங்க குடும்பத்தை கொண்டாடுவாங்க. தாத்தா அப்பா பேரன்னு சொல்லி அவங்களுக்கு திமுக பொறுத்தவரை அவங்களுக்கு மாவீரர்னா என்னன்னு தெரியாது, தேசிய தலைவர்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க உதயநிதியோட பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. அவங்க மாவீரர் நாள் கொண்டாடுறோம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அது முழுக்க ஏமாற்று வேலை தானே தவிர இது உண்மை கிடையாது. நீங்கள் நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. நேற்று தமிழ்நாடு ஃபுல்லாக உதயநிதியோட பிறந்தநாளை மிகப்பெரிய பேரழிச்சா கொண்டாடிப்பாங்க. ஆனால் ஏன் தேசிய தலைவர் பிறந்தநாள் அவங்க கொண்டாடல? அதே மாதிரி தான் மாவீரர் நாள் அவங்க கொண்டாடுறாங்கன்னா அது வந்து மட்டுப்படுத்துறது தானே தவிர அதை உண்மையிலே உளமார்ந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. அவங்க உறுதியாக செய்ய மாட்டாங்கன்னு நாங்கள் ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். நன்றிங்க.